வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், பார்க்க மறந்துடாதீங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி 10ல் நீச்சமாகுறாங்க. ஸோ 1-4ஆம் அதிபதி 10ல் நீச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பெண்கள் வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவமானங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியங்க. 2க்கு குருவின் பார்வை 10ஆம் இடத்துலேருந்து இருக்கும்போது நிறைய பொருள் சார்ந்த விஷயம், நல்ல வருமானங்கள் ஏற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மிதுன லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்த நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே நேரத்தில் 1-4 பட்டதுன்னு தொழில் ரீதியான விஷயங்கள், உங்கள் சார்ந்த விஷயங்கள், சரி அம்மா சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வாடிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவமானங்கள்னு தப்பிங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது யாருக்கு நடக்கும்னும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மற்றபடி 3ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா புது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சிகள், தொழில் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் சூரியன் புதன் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, நம்மளை இவங்க தகுதி குறைவாக நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் போகிறதும் நிறைய இருக்குங்க. ஸோ அது யாருக்கு நடக்கணும், மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி நீச்சமாகும்போது தாயார் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் நம்மளை தகுதி குறைவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ ஏதாச்சும் சொத்து டீலிங்லாம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நீச்சமாகும்போது அதனால் சின்ன அவமானங்கள், தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, அப்புறம் தரேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கிறது. ஸோ 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சிக்கு, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா 5-11 கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10வது 12வது படிக்கிற குழந்தைங்க இவங்களாம் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் என்னடா அது இப்படி எழுதிட்டு போய் என்னமாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கூலாக இருங்க, என்ன பண்ணுறது. ஸோ முதல்லேருந்தே படித்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா எதை பற்றி பயப்பட வேணாம். ஸோ அதுதான் விஷயம். வாழ்க்கைங்கிறது பழக்கம். ஸோ நம்ம நல்ல பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னாலே நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வர முடியுன்றது தான் உண்மையான விஷயம். 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களது ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது எனக்கு வேலை கிடைக்கலைங்க, என்னங்க அது இப்படி இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வேலை தேடி வரும். அதே நேரத்தில் கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிரிகள் உங்களை தேடி சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா எதிரி நோய் சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது நல்லது. வெளியில் போகும்போது கொஞ்சம் இந்த ஹைஜீனிக் கொஞ்சம் கவசங்கள் மாட்டிக்கிங்க, ஏன்னா இப்போ திருப்பி கிளம்பிக்கிட்டு வருதுன்றாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் திருப்பி இந்த மாதிரி ஒரு நோய் தொற்று பரவிட்டு வருது, இந்த மாதிரி நோய் தொற்று பரவுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் முதலே ஒரு சேனலில் பேசிட்டேங்க. இது ஒரு மே மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நாள் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பொருளாதார காரணம் என்ன, கிரகங்கள் தான். கிரகங்கள்னும் போது அந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள், பார்வைகள்லாம் கொஞ்சம் மேடாவிடமாக வரதுனால கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்குங்க. ஏன்னா சூழல்கள் தான் மனுஷனை தீர்மானிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கடன் வாங்குகிற இடத்துல கொடுக்குற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்குங்க. ஸோ கடன் கேட்டால் கிடைச்சிருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி பெருத்த லாபங்கள் வருமா, லாபங்கள் நல்லா இருக்குங்க. ஸோ லாபங்களும் பெருத்த லாபங்கள் வரும், நல்ல ரொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். 7ஆம் அதிபதி 10ல் ஆட்சியோடு இருக்கும்போது நல்ல பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல புதிய பார்ட்னர் அமைவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள், நல்ல க்ரோத் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கிறதுனால 8-9ங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சொன்னால் அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ன்னு வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துரும். அது வெளிநாட்டில் இருக்கவங்க ஏன்டா இங்கே மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஏன்னா ஆட்சிங்கிறதுனால தான் வளர்ச்சியை தடுக்க முடியாது. வளர்ச்சி இருந்தாலும் மன உளைச்சல்கள் இருக்கும், ஏதாச்சும் ஒரு கோராக இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மனுஷனோட வாழ்க்கையே. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, நம்ம பாசிங் க்ளவுட்ஸ் நம்ம அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
யாராச்சும் நினச்சிங்கன்னா 100% வாழ்க்கை 100% சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைச்சிதா, நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன்னா யாருக்குமே வராதுங்க. ஏதாவது ஏன்னா வந்து கட்டங்களே பார்த்திங்கன்னா ஒரு 12 கட்டங்கள், அந்த 12 கட்டங்கள் 6, 8, 12ங்கிற ஒரு புள்ளிகளில் தான் இயங்கும்போது அந்த 6, 8, 12 எல்லா ஜாதகத்துலையும் வேலை செய்யும். ஸோ அந்த 6, 8, 12 வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு இவன் பெரிய பணக்காரன், கார் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான், ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே 3 வேளை சோறு, ஒரு வேளை தூக்கம் தான். ஸோ அதனால் இருக்கிற லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், லாபங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் யாருக்கு இருக்கும்போது 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து சார்ந்தவர்கள் ரொம்ப சிறந்த ஒரு வளர்ச்சியும் நல்ல பணமும் கொடுத்தாலும் மன உளைச்சலை கொடுத்துரும். இது யாருக்கு நடக்கணும் மிதுன லக்னமாகிறது சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 10ல் வந்து குரு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடும் நல்ல பார்ட்னர்ஷிப்பு வியாபார விஸ்தரிப்பு நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் யாரும் நல்லாயிருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் மிதுன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மற்றபடி 11ல் ராகு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரும் வளர்ச்சியும் கடல் கடந்து ஒரு ஊர் விட்டு ஊர் போய் ஸோ இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னா ஒரு ஆந்திராலேயோ ஹைதராபாத்லேயோ இல்லை பெங்களூரோ டெல்லியிலையோ இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி கொடுப்பதற்கான இது யாருக்கு நடக்கணுமோ மிதுன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ப்ரேயர் ரொம்ப முக்கியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து ஒன்றி ப்ரேயர் பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முகூர்த்தம். ஸோ முகூர்த்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலண்டரில் பார்க்குறோம் இன்றைக்கி சுப முகூர்த்தனால ஓகேப்பா இன்றைக்கி முகூர்த்தத்தை குறிச்சிடும் அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட மற்ற நண்பர்கள் ஜோதிடர் நண்பர்கள் சொல்ல ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து கேலண்டரை பார்த்து சுப முகூர்த்தனால ஓகேன்னு சொல்லி டிக் அடிச்சிருவோம். அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் இன்றைக்கி பண்ணிவிடுங்க சார் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஹோரையை பார்த்து மட்டும் வெறும் ஹோரை இன்றைக்கி வந்து குரு ஓரை நல்லா இருக்குது சுக்கிர ஓரை நல்லா இருக்குது அதை டிக் அடிச்சு போங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் முகூர்த்தம் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஜோசியம் பார்க்கணும்னு வைங்களா ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு எனக்கு சார்ட் வந்துடும், சார்ட் வச்சு கடகடன்னு சொல்லிடலாம். அது கோச்சார கிரகங்களை வச்சு நான் வந்து பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப். இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் எனக்கு சார்ஜஸ் நிறைய தரணும். ஏன்னா அது எப்படி வரும்னா ஒரு குடும்பத் தலைவர் யார் வந்து குடும்பத் தலைவராக இருக்காரோ அவருடைய ஜாதகத்தை வச்சு அதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வரணும் அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அன்றைக்கி வர நட்சத்திரங்கள் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது, மேஜராக வந்து அஸ்தங்க தோஷம் இருக்காது. இதே மாதிரி வந்து அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமோ தோஷமோ உள்ள கிரகங்கள் வந்து நட்சத்திரமோ லக்னமோ சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்புறம் லக்னம் சம்மந்தப்பட்ட லக்னம் அமையிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அமையணும். இதுக்கு நடுவில் வந்து சந்திரன் சம்மந்தமான விஷயங்கள் அமையிறது, அதேமாதிரி காரக கிரகங்கள் வந்து தப்பான இடத்துல இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் நான் சொன்னாலே தலை சுத்தம். ஸோ ஒரு அது மட்டும் இல்லாமல் சில டிகிரிஸில் வந்து லக்னம் குறிக்கும் போது அது வந்து நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம். ஸோ புஷ்கர நவாம்சம் வந்து பர்டிகுலர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும். அதே நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் ரொம்ப மெயினாக இருக்கணும், லக்னம் ரொம்ப மெயினாக இருக்கணும். எனது குருநாதர் திரு ஜி.கே. அவர் சொல்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமாகிற கிரகங்களுடைய லக்னங்களையோ நட்சத்திரங்களையோ வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு சுப முகூர்த்தத்தில் பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகாதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் தான் வந்து முகூர்த்தம் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் முகூர்த்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டஃப்பான ஜாப்ங்க. ஏன்னா வந்து திருமண பொருத்தம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நார்மலாக வந்து நிறைய ஆப் வந்துருச்சு. ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா இத்தனை பொறுத்துட்டு வந்துருது. அதே மாதிரி நிறைய பேர் ரெக்கனரே வச்சுருக்கோம். ரெடி ரெக்கனரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரம் 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் டிக் அடிச்சுட்டு போகிறோம். இதில் வந்து வசியம் இருக்குதா அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லிட்டு டிக் அடிச்சுட்டு. ஸோ இது அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தங்களை விட ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப மெயினுங்க. ஏன்னா வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அந்த ஜாதகங்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ரெடி ரெக்கனரில் 6 பொருத்தருக்கு 8 பொருத்தம்னு திருமணம் ஆகிட்டு நிறைய கஷ்டப்படுறதும் இதனால தான். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேஜராக பார்க்க வேண்டியது லக்னம். ஸோ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா 6 8 வராமல் இருக்கணும், சந்திரன் 6 8 வராமல் இருக்கணும், அவங்க நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் வேலை நட்சத்திரமாக வராமல் இருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க குருவும் அவங்க செவ்வாய் தொடர்பு இருக்கணும், அந்த குரு அஷ்டமாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், லக்னத்தில் இல்லாமல் இருக்கணும். ஏகப்பட்ட ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான்
என்னது திருமண பொருத்தமே. ஸோ ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் டிக் பண்ணி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன் இது டிப் ஆஃப் த வீக்கில் சொன்னால் இட்ஸ் அ லைஃப் ஆக்சுவலி. ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்குறது, சுப முகூர்த்தத்தில் தொடங்குறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து சுப முகூர்த்தத்துக்கு வந்து டைம் குறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்குறது அதோட பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறது, என்ன சார் எவ்வளோ ஜாதகம் சார் காட்டுறது அப்படின்னு. ஆனால் நான் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட பார்க்க வரணும்னு சொல்ல, கரெக்டான ஆள்கிட்ட போய் பார்த்து இந்த பொருத்தங்கள் பர்ஃபெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் காசு நிறைய கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, முகூர்த்தம் தானே சார், என்ன சார் சும்மா ஒரு பார்த்து அப்படியே டிக்கெட்ஸ் விடணும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ முகூர்த்தம் ரொம்ப பர்ஃபெக்டாக குறிக்கணும். அதுக்கு காசு நிறைய வாங்குறவங்ககிட்ட நல்லா கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்ககிட்ட பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? அதனால் வந்து கேலண்டரை பார்த்து முடிவு பண்ணுறதோ, இந்த ஹோரை வந்து குரு ஹோரை இருக்குது, சுக்கிர ஹோரை இருக்குன்றது முடிவு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதனால் வந்து ஜாதகத்தை வைத்து முகூர்த்தம் இது பண்ணுங்கள். பொருத்தம் பார்க்குறது வந்து ஜாதகத்தை வச்சு பாருங்கன்றது இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக போயிடும், ஆப்பில் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கிறது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.